படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அட்வென்ட் லெண்டல். அட்வென்ட் என்பது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்மை புதுமைப்படுத்திக்கிற ஒரு காலங்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிற ஒரு காலங்கள். லெண்டல் என்பது நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிற ஒரு காலங்கள். இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசித்தாலும் கடந்து போகாது என்பது லெண்டல், நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது. பரம நம்பிக்கை. நேற்று ஒரு முந்தா நாள் ஒரு கம்யூனியன் சர்வீஸில் அட்டன் பண்ணேன். கம்யூனியன் சர்வீஸ் நடந்து கொண்டிருந்தது. வெளியே இருந்தவங்களாம் ஓடியாந்து கடைசியில் வாங்கினாங்க. ஒரு பிஷப் சொன்னார், ஒரு தரமானேன்ட்டார், கொடுக்கூடாதுன்னுட்டார். எதுக்குன்னு கேட்டேன். அவன் பாவ மன்னிப்பு சொல்லலையேன்ட்டார். அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் பரமபிதாவே உமக்கு விரோதமாய் எங்கள் அயலாருக்கு விரோதமாய் பாவம் செய்தென்று அறிக்கையிடும், ஒளியில் நடாமல் இருளில் நடந்து வந்தோம், தீமை சொல்ல, அதாவது அந்த பாவ மன்னிப்பு. அந்த கம்யூனியனுக்கு முன்னால் சொல்வது, எங்கள் சுயநீதி நம்பி சேராமல் தேவனுடைய அளவற்ற இறக்கத்தை நம்பி சேர்கிறோம், நம்முடைய மேசின்களும் துணிகளை பொறுக்கியுள்ள நாங்கள். அது லெண்டல். லெண்டல் காலங்களில் நம்மை புதுமைப்படுத்திக் கொள்வது. அட்வென்ட் என்பது ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை ரட்சிப்புக்கு ஏதுவான காலங்களில் நம்மை வழிநடத்துவது. இந்த லெண்டலில் ஃபஸ்ட்டு சண்டே, அதாவது நவம்பர் 30 உங்களோடு இருப்பதில் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நவம்பர் 30 இன்னொரு கிரேட் என்னென்னா, இது சென்ட் ஆண்டர்சன் டே, தூய அந்திரேயா நாள், ஆண்ட்ரூஸ் டே, அந்திரேயா நாள். அவர் பிறந்த நாளோ மரித்த நாளோ. அந்திரேயா என்பது இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள். முதலாவது இவர் இயேசு, இவர் மேசியா, இவர் தான் இயேசு என்று அந்த பேதுருடைகளுக்கு அறிவித்தவர். பேதுருடைய சகோதரர் அந்திரேயா, அவர் தான் அந்திரேயா. அவர் அந்த 12 சீஷர்கள், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம், உலக சீஷர்கள் நெருக்கப்பட்ட போது உலகமெங்கும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்போ தோமா இந்தியாவுக்கு வர்றார் 52, ஜனவரி 52. 72 மறிச்சிடுறார். வந்தது ஜூலை 3. அதே மாதிரி அந்திரேயா ஸ்காட்லாந்து தேசத்துக்கு போகிறார். அங்கே ஒரு மிஷன், அந்த மிஷன் மூலம் தான் ஆண்டர்சன் இந்தியாவுக்குள்ளே வர்றார். இது நீங்கள் அரக்கோணம், செங்கல்பட்டு பகுதிக்கு போன ரொம்ப விசேஷமாக இருக்கும். அரக்கோணத்தில் பொதுவாக ஒரு ரெகுலராக ஒரு 2-3 சர்ச்சுக்கு போவேன். இந்த 30 ஈவினிங் சர்வீஸ் முடித்து சர்ச்சில் இருந்து மெழுகுதிருத்தி வீட்டுக்கு, மெழுகுவர்த்தி ஏற்றி தீபம் ஏற்றி வீட்டுக்கு கொண்டு வாங்க. இன்றைக்கி மெழுகுதிரி, அன்றைக்கி லைட்டு கொளுத்தி கொண்டு போவாங்களாம். ஏன்னா நீங்கள் உலகிற்கு ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி நீங்கள். அந்த திரி தன்னை அழித்து மற்றவருக்கு வெளிச்சம் கொடுக்குது. இந்த 3 அடிப்படையில் திருச்சபையில் சர்வீஸ் முடித்து, கம்யூனியன் சர்வீஸ் முடித்து, அந்த லைட்டை வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டில் வச்சு அதை வணங்குவாங்க. அந்த லைட்டெல்லாம் ஆண்டவர் நாங்கள் உலகிற்கு ஒளியாய் மாறுகிறோம், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. எந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளியே அவருக்குள் ஜீவன், அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தார். நாம் ஒளியாய் மாற வேண்டும் என்பதற்காக அந்த ஒளியாய் அந்த ஆண்டர்சன் என்ன பண்ணார்? ஆண்டர்சன் ஹைகோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சர்ச் இருக்குது. அங்கே போனீங்கன்னா ஃப்ளோட்டிங் பீப்புள், மெம்பர்ஸ் ரொம்ப கம்மி, 25 ஃபேமிலி இல்லை 30 ஃபேமிலி தான். பெரிய சர்ச். ஐயருக்கு நல்ல வீடு இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 2-3 ஐயர் பேசனேஜை போய் பார்த்துருக்கேன். என்னை கூப்பிடுவாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஐயருங்கெலாம் கூப்பிடுவாங்க. நல்ல சரியான வீடு இல்லை. பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி, ஐயருக்கு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி ஆண்டர்சன் போட்டான். வேலை இருக்காது. ஏன்னா ரொம்ப கம்மி ஃபேமிலி, ஃப்ளோட்டிங் பீப்புளே, ரெகுலராகவும் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஜெபிக்கிற மக்கள் அதிகம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 500 பேர், மாதத்திற்கு லேக்ஸ் கணக்கான ரூபாய் உண்டியல் ஆஃபரிங். இந்த உண்டியல் வர காணிக்க ஆயிரக்கணக்கான ரூபாய். ஹீலிங் ஹெவி, ரொம்ப ஹீலிங் இருக்கும். ஒரு அம்மா, கஞ்சா வித்த அம்மா, போலீஸில் மாட்டிக்கிட்டு பல முறை தப்பிச்சு வந்துடும். ஒரு முறை நல்ல எஃப்ஐஆர் போட்டு உள்ளே போயிட்டாங்க. கேஸ் ஃபைனல் ஆகுது. எழுதின கேஸின்படி அந்த அம்மா கன்ஃபார்ம், தண்டனை கன்ஃபார்ம், நிச்சயமாக ஜெயிலுக்கு போயிடும், வெளியே வர முடியாது. அவங்க லாயர் சொல்லிட்டாங்க, அம்மா ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக வந்துரு,
உனக்கு இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா நம்பிக்கையோடு ஜெயிலுக்கு போகிற நம்பிக்கையோடு வந்துருச்சு, வேறு வழியே இல்லைன்னு எப்போ போராடி வந்தால் முதல் கேஸ் வந்துச்சு. அந்த கேஸ் கடைசி கேஸாக மாற்றிட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறதால. அந்த கேப் டைமில் காலையில் 11 மணிக்கு வராத கேஸ் மாலை 3 மணிக்கு வருது. கேப் டைமில் அந்த ஆண்டர்சன் சர்ச்சில் உட்காந்து ஜெபிக்குது. அந்த அம்மா ஒரு கிறிஸ்டின் இல்லை, ஞானஸ்தானம் வாங்கலை, ஒன்றும் பண்ணல. அங்கே உட்காந்து ஜெபிக்குது, ஜெபிச்சுட்டு போகுது நம்பிக்கையோட. நீங்கள் எனக்கு ஒரு விடுதலை திருடினா நான் இன்னைக்கு செஞ்சா வைக்கலை ஃபஸ்ட்டு. அதுதான் 2 நாளாக 7-14 நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு ஹம்பிள் பண்ணணும், கால் ப்ரேயர் பண்ணணும், அடுத்து கடவுள் இருக்கிறாரான்னு முகத்தை தேடணும். அவர் இங்கே இருக்கிறாரா இல்லையா, இந்த ஸ்தலத்தில் அவர் இருக்கிறாரா இல்லையா, முகத்தை தேடணுமா. அவர் இல்லைன்னா துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார். நீதிமொழியில் 15:33. துன்மார்க்குடைய ஜெபம் கேட்கப்படவில்லை, துன்மார்க்குடைய கொம்புகள் வெட்டப்படும், துன்மார்க்கு எனக்கு சம்மதம்னு சொல்லிடுவார். அப்படி நம்மை நினைச்சு இல்லைன்னொன்னே மனம் திரும்பணும். பொல்லாத வழியை விட்டு திரும்பினான். பரலோகத்தை நான் கேட்டு இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்திருக்கு, என் செவிகள். இப்போ நான் போர் மெசேஜ்னா ஒரு சிலர் நல்ல தூக்கத்துக்காக ஒரு சிலர் வருவாங்க. சர்ச்சுக்கு எதுக்கு போகிறீங்கன்னா தூங்குறதுக்கு போகிறேன் சார், நல்ல ஒரு 1/2 மணி நேரம் ராத்திரிலாம் தூக்கம் வரல, கெட்ட கனவு கெட்ட சிந்தனை. சர்ச்சுக்கு போனால் அந்த அவர் வருவார், நல்லா பேசுவாருங்க, அந்த ஆட்டில் ஒரு 40 நிமிஷம் பிளேடு போடுவார், நல்லா ஒரு 40 பீஸ்ஃபுல்லாக தூங்கிடுவேன். நிறைய பேர் இருக்கோம். நானும் அப்படி தான் இருந்தேன் ரொம்ப காலம். அனுபவம் ப்ராக்டிக்கலில் தான் சொல்கிறேன், நான் நெட்டில் டவுன்லோட் பண்ணி சொல்லலை. நல்லா தூங்கிட்டேன் சார், சூப்பராக இருந்தது மெசேஜ், நல்லா தூங்கினேன் சார் அப்படி சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அப்படி ஆனால் ஆண்டவர் சொல்ல என் கண்கள் என்ன பண்ணிருக்கு, திறந்திருக்கு, என் செவிகள். அந்த அம்மா ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஜட்ஜ்மெண்ட் என்ன தெரியுமா, ரிலீஸ். இந்த கேஸு செல்லாதுன்னு தள்ளிட்டாங்க. கஞ்சா வைக்கிறத விட்டுருச்சு, சாராயம் வைக்கிறத விட்டுருச்சு, போலீஸ்காரை பிடிச்சி அடிக்குமா. அந்த அம்மா சொன்ன சாட்சி வேசார்பாடியில். அப்படியே இன்றைக்கி ஜீவா ஸ்டேஷனுக்கு போகிறவள்ள காய்கறி கடை வச்சுருக்க அந்த அம்மா. ஜீவா ஸ்டேஷன் போட்டு ரோட்டில் காய்கறி கடை விற்கிது. அதான் அந்த ஆண்டர்சன் சர்ச்சோடைய கிரேட்டு. நீங்கள் அந்த ஆண்டர்சன் சர்ச் என்பது ஒரு சாதாரண சர்ச் இல்லை. ஆனால் ஐயமாரெலாம் போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க, வருமானம் இல்லை, கலெக்ஷன் இல்லைன்னு. பெரிய சர்ச்சுக்கு போனால் அவங்க துட்டு வருதுன்னு போக மாட்டாங்க. நிறைய வீடு பிறந்தநாள் இருக்கும், திருமண நாள் இருக்கும், தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் இருக்கும், ப்ரேயர் இருக்கும், நிறைய ப்ரோக்ராம் வந்துக்கிட்டே இருக்கும், கவர் வந்துக்கிட்டே இருக்கும். ப்ராக்டிக்கலாக மனுஷன் தானே. போனப்புறம் ஐயர் திட்டினா வந்துட்டோம், ஏன்டா இப்படிலாம் பேசுகிறேன்னு. நான் ப்ராக்டிக்கலாக இருக்கிறத சொல்லான்னா கடவுளுடைய விண்ணப்பம் அப்படி தான். ஆண்டர்சன் அவர் தான் நார்த்விக் ஸ்கூல், சென்னையில் முதலாவது பெண்களுக்கென்று ஆரம்பிக்கப்பட்ட உயர்நிலை பள்ளி நார்த்விக். அந்த பில்டிங் கட்டினா 10 கோடி ஆகும். அந்த பில்டிங் பாலடைஞ்சிருக்கு. ஒரு 2 கோடி ரூபா சொல்ல போனால் ரெனோவேஷன் பண்ணலாம், இடிக்க முடியாது அந்தளவுக்கு பில்டிங். நார்த்விக் ஸ்கூல், ஆண்டர்சன் டே, ஆண்டர்சன் ராஜகோபால். அந்த ராயபுரம் இந்த சர்ச் பக்கத்தில் இன்னொரு ஸ்கூல், அது ராஜகோபால். ஆமாம், பிரைமரி 4. அவர் தான் காஞ்சிபுரம் ஸ்கூலு, மிஷன் ஹாஸ்பிட்டலு, ரெய்னி, கல்யாணி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. 14 வருஷங்க, 14லேருந்து 17 வருஷம், 140 வருஷத்தில் வேலை செய்யல, தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த. அதை தான் இன்றைக்கி ஆண்டர்சன் டே தூய் அந்திரேயனால் கொண்டாடி கொண்டிருக்கோம். அந்த ஸ்காட்லாந்து மிஷன் அப்படிப்பட்ட வாழ்வு. ஏன்னா அதுதான் இன்றைக்கி தலைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரேஸ் காட், கிருபையின் கடவுள், கர்த்தரின் கிருபை, கடவுளின் பேரொருள். தமிழ் அழகா 3-4 டைசிஸ் இந்த மெசேஜ் எழுதியிருக்காங்க. கடவுளின் பேரொருள், கடவுளின் கிருபை, இறையொருள், கிரேஸ் காட். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள 145:8 தாவீது சொல்றார். யாத்திரா 34 கடவுளே சொல்றார், நான் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் சொல்றார், டைரக்டாவே சொல்றார் மோசே ஐயாட்ட. அந்த நாள் இன்னைக்கு 2 விசேஷம். நம்முடைய பேராயங்களுக்கு, எல்லா பேராயங்களுக்கும் எழுதப்பட்ட அந்த தலைப்பு 2 தலைப்பு. ஒன்று கிரேஸ் காட், த கோ ஃபார் த லோலி. அடுத்து ஆண்டர்சன் டே, அவருடைய நினைவு நாள். அப்படிப்பட்ட நாளில் உங்கள் யாவருக்கும் மீண்டுமாய் கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய தலைப்பு வர்றப்போ ஒரு அருமையாக ஒரு குட்டி கதை காரில் 2 நிமிஷம் கேட்டார். ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. காற்றாட்டு வெள்ளம், இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு.
நிறைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் வெள்ளம் எப்படி போகுதுன்னு பார்க்குறோம். பஸ்ஸு காரெல்லாம் அடித்து போகுது. தண்ணியோடைய பவர் அப்படி. தண்ணி எப்போவுமே ரொம்ப சாஃப்ட்டு, நல்ல டைப்பு. நீங்கள் அடிச்சிங்கன்னா வலி கொடுத்துரும். அதை தூக்கி நீங்கள் அடிச்சிங்கன்னா அது விலைக்கு கை கொடுத்துரும். அது உள்ளே விழுறப்ப நான் உள்ளே விழ மாட்டேன்னு குதிக்கிறப்போ உள்ளே விழ மாட்டேன், அது பிரிஞ்சு வலி கொடுத்துரும். ஃபஸ்ட்டு குட் குவாலிட்டி வாட்டர். செகண்டு தாக்கும் தன்மை, பவர், மைட்டி பவர். அதுக்கு மலையை அடித்து கொண்டு வந்துடுதில்ல, எவ்வளோ பெரிய மலையும் தள்ளிட்டு போயிருதில்ல, எவ்வளோ பெரிய காரையும் தள்ளிட்டு போயிருதில்ல. ஆனால் ரொம்ப அமைதியானது, விட்டு கொடுக்கும் தன்மை, சர்வ வல்லமை உள்ளது வாட்டர். அந்த வாட்டர் காட்டாற்று வெள்ளம் வந்து கொண்டிருக்கு. அந்த வெள்ளத்தில் ஒரு தேள் அடிபட்டு வந்துட்டுருக்கு. தேள் என்பது எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 3-4 இன்ச்சு, பெரிய தேள்னா 4-5 இன்ச்சு. உயிரோடு போராடி கொண்டு வருது, பரட்டுது, உருட்டுது. அப்படி வர்றப்போ ஒரு பாறை மேலே நின்றுட்டு எப்படியோ தடுமாறி நிலை தடுமாறி அந்த தேள் நிற்கிது. அந்த பாறையில் ஒரு தவளை நிற்கிது. அந்த தவளையோடு அந்த தேள் பேசுது. வணக்கம், தோத்திரம், நல்லா இருக்கீங்களா? தவளைக்கு ஷாக். தேள் எப்படி பொட்டுன்னு போட்டால் பட்டுன்னு போயிடுவான், வீங்கிரும். நீ போய் என்கிட்ட பேசுகிற? இல்லை, நம்ம 2 பேரும் நண்பர்கள் ஆயிடுவோம். ஏன்னா இது தரையில் நடக்கக்கூடியது. தவளை நடக்கவும் செய்யும், தண்ணியில் நீந்தக்கூடிய, 2 இடத்தில் உயிர் வாழும் தன்மை தவளையுடைய தன்மை. அப்படி பேசிக்கிட்டே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் இன்னும் தேள் தவளைகிட்ட கேட்குது. என்ன? உங்களால் இந்த தண்ணீரில் நீச்சல் அடிக்க முடியும், எனக்கு நீச்சல் தெரியாது. உங்கள் முதுவில் என்னை ஏற்றுக்கொண்டு இந்த தண்ணியை தாண்டி, இந்த வாட்டர், இந்த ஆற்றை தாண்டி என்னை விட்டுருங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறேன். அப்போ தவளை சொல்ல முடியாது. என்னங்க ஒரு உதவி தானங்க, என்னத்தங்க கொண்டு போகிறோம் வாழ்க்கையில், இருக்கிற வரை ஒரு உதவி தானங்க, அது சொல்லு. இல்லை, முடியாது, ப்ளீஸ், கிருபை, இறக்கம், ப்ளீஸ் இறங்க இறங்க இறங்கன்னு அழுத பொழுது, நீங்கள் எதுக்கு முடியாது சொல்கிறீங்கன்னு தேள் கேட்குது. அது ஒன்றும் இல்லை, தோளில் தூக்கிட்டு போகிறப்ப நான் முதுகில் வச்சு கொண்டு போகிறேன், அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. போகிற வழியில் நீ கொட்டிட்டேன்னா செத்து போனேன், என்ன பண்ணுறது? நீ மோசமானதாச்சே. என்னங்க உயிர் கொடுக்குறீங்க, வாழ்வு கொடுக்குறீங்க, இவ்வளோ செய்கிறீங்க, உங்களை போய் நான் செய்வேனா? என்னங்க இது இறக்கம்? அப்படி செய்வேன் நான், அப்படி செய்கிற ஆள் இல்லைங்க, நான் செய்ய மாட்டேன், கேரண்டி. கெஞ்சினோடனே சரி, தவளை முதுகில் ஏறிக்கொண்டுச்சு. நடு தண்ணியில் போய்கிட்டு இருக்கும், பொட்டுன்னு தலையில் போட்டுருச்சு. இப்போ தவளைக்கு மயக்கம் சாக போது கேட்குது. நீ கொட்ட மாட்டேன்னு தான் நான் சொன்னேன், இப்படி ஏன் கொட்டினேன்? அது சொல்லிச்சு, நானா கொட்டினேன், அது என்னுடைய இயற்கை சுவாபம், நேச்சுரல் ஹேபிட். என்ன அறியாமல் அது என்ன, யாரை பார்த்தோன்னு என்ன பண்ணணும்? தன்னை பாதுகாக்க பொட்டுன்னு போட்டுறணும். இது என் இயற்கையின் சுவாபம். இப்போ தவளை செத்து போச்சு. இதுதான் மனிதன். மனிதனை நம்ம நம்புகிறோம், கணவனை நம்புகிறோம். முந்தா நாள் ஒரு குருவானவரை சந்தித்தோம். ரெக்கார்ட் பிரேக் மேரேஜ், இடத்த சொல்லலை, தேதியை சொல்லலை, ரெக்கார்ட் பிரேக் மேரேஜ். ஆனால் அந்த அம்மாவை பார்த்தோன்னே, ரெக்கார்ட் பிரேக் மேரேஜ், உங்கள் மேரேஜ் 30 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 25 வருஷம், நான் இறையருள் பிடி படிக்கிறப்போ, பிசிஎஸ் படிச்சிருக்கேன், ரெக்கார்ட் பிரேக் மேரேஜ்னே. தயவு செஞ்சு பேசாத, வாயை கழுவுனுச்சு அந்த அம்மா முதல்ல என்கிட்ட. சாப்பிட்டு முடிஞ்சா தனியாக என் கதையை சொல்கிறேன்னா, அந்த கிறுக்கு பையன் 3 கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்குது. என்ன சொல்லுது? இதுதான் மனித நம்பிக்கை. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை இந்த உலகத்தின் சம்பத்துக்களால் என் உடலால் உன்னை மேன்மைப்படுத்துகிறேன், உன்னை கனப்படுத்துகிறேன்னு சொல்லி முன்ன ஆள்ற பார்த்து சொன்னோம். ஆள்ற பார்த்து சொன்னோம். ஒரு ஐயர் சொன்னார், என்னையை பார்த்து சொல்லாதடா, உன் ஒய்ஃபை பார்த்து, மனைவி, உன் ஹஸ்பண்டை பார்த்து சொல்லிட்டு திருப்பி விட்டுட்டாரு. வில்லங்கமாய் போகுது அவங்க வீட்டிலன்னு. சென்னை பேராயத்தில் முதலாவது ஆரம்பிச்சது இது. என்னதான் சொன்னாலும் மனுஷன் என்ன பண்ணிடுறோம்? மனித இயல்புது, ஏமாற்றும் தன்மை. அப்படித்தான் ஈப்து மக்கள் சோத்துக்கு இல்லாமல் யோசேப்பு கூட்டிகிட்டு போகிறார். ராஜா கம்பளம் விரித்து வரவேற்றார். அதே மக்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு?
ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட வேண்டும். இப்பிறக்கும் ஆண் பிள்ளைகள் என்ன பண்ணணும்? கொலை செய்யப்பட வேண்டும். எவ்வளவு மட்டமான ஒரு பவர், எவ்வளவு மோசமான ஒரு ஆர்டர். வாழ்விழந்த நிலைமையில் அந்த அம்மா அப்பம் கூட அந்த இறையிருள் நம்பிக்கை. யாத்ராம் 2ஆம் அதிகாரத்தை வாசினா அந்த அவங்களுடைய பெற்றோர்கள் பெயர் சொல்லல, அந்த இறையிருள் நம்பிக்கை. அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்த உடனே நாணல் பெட்டியில் கீழ் சாந்தும் கீழும் பூசி அந்த நாணல் தள்ளி விடல, ஆத்துல தள்ளி விட்ட மாதிரி சொல்லல. பைபிள்ல திருவிலியத்தில் எப்படி சொல்லியிருக்கு தெரியல, படிக்க டைம் இல்லை எனக்கு. வச்சுட்டு தூரமா அந்த குழந்தையுடைய தமக்கைனா சகோதரி, அக்கா, தூரமா நின்று பார்த்துக்கிட்டே இருக்க. அந்த கிருபை. ஒருவேளை இஸ்ரேல் வீட்டில் வளர்த்து அந்த பொண்ணு, அந்த குழந்தைக்கு கஞ்சி தான் கிடைச்சிருக்கும், ஒருவேளை சோறு பால் இருந்திருக்காது. ராஜ வாழ்க்கை கிடைச்சது. யார் கர்த்தரை நம்புகிறோமோ, கர்த்தரை நம்புகிற மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். கர்த்தரை நம்பின மக்களை ஒருபோதும் வெட்கப்பட விடமாட்டார். நீங்கள் நானும் கர்த்தரை நம்புறப்போ அந்த கர்த்தர் உங்களை ஒரு காலம் விடமாட்டார். அதுதான் சங்கீதம் 30:2-10 கூப்பிடுதல் கெஞ்சுதல் சொல்றார். காலப்பாண்டுதலா கர்த்தரை நோக்கி கூப்பிடு. 2ஆம் அதிகாரத்துல அந்த 8ஆம் 10ஆம் வசனத்துல கெஞ்சணும். தகப்பனே ப்ளீஸ் ஹெல்ப் மீ. தாவீதின் குமாரனே, மத்தேயு 15 கானானிய பெண் தாவீதின் குமாரனே கெஞ்சுதல். மேன் ஒரு ஃபெய்த் ஹீல் யூ. உன் விசுவாசம் பெண்ணே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கெஞ்சுதல். அந்த மார்க் 5ஆம் அதிகாரத்தில் அந்த பெண், பாவியான பெண், ஆண்டுடைய அந்த வஸ்திரத்தை தொட்ட பொழுது, டாட்டர் யுவர் ஃபெய்த் ஹீலிங் யூ, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம் என்று வேதம் சொல்லுது. ஒருவேளை ஏழையாக வந்திருக்கிற நீங்கள் நானும், கைவிடப்பட்ட நிலைமையில் வந்திருக்கிற நீங்கள் நானும், இன்னைக்கு எந்த வேதனை எந்த துன்பத்தில் வந்தாலும் அந்த துன்பத்தில் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதான் மத்தேயு 12:6 சொல்றார், தேவாலயத்தில் பெரியவர் இங்கே இருக்கிறார். கிரேட் லார்ட், அனைத்து தேவர்களிலும் பெரியவர். அவர் சர்மையில் உள்ளவர், பரிசுத்தாவின் வல்லமை பெற்றவர். அவர் பலியை அல்ல இரக்கத்தை விரும்பும் ஆண்டவர். பலி என்பது காணிக்கை, வொர்ஷிப், தோத்திரம். ஒருவேளை ட்ரெஸ், வேஷம், ஆல்டர்ல ஏறினா இந்த அங்கி போடணும். இன்னைக்கு அங்கி மறந்துட்டேன் அவசரத்துல. தோத்திரம் நான் வெளியே நின்னே பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுறேன்ட்டேன் ஐயர்கிட்ட. ஐயர் சொன்னார், இல்லைண்ணே என் அங்கேயே உங்களுக்கு தர்றேன்ட்டேன். ஈஜி சர்ச்சுக்கு போனால் கருப்பு பண்டு வெள்ளை சட்டை போடணும். பெண்டிகா சர்ச்சுக்கு போனால் ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும். ஈசிஐக்கு போனால் ஜிப்பா போடணும், ஜிப்பா வேட்டி. ஆனால் எதுவுமே பரலத்துக்கு கொண்டு போவார். இரக்கத்தை விரும்பும் ஆண்டவர், பலியை அல்ல இரக்கத்தை விரும்பும் ஆண்டவர். மத்தேயு 12:7 சொல்றார், அவர் என்ன தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வாழ்வு கொடுக்கவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்ப, அதுதான் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 48 தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்க்கும் ஆண்டவர். கைவிடப்பட்ட நிலைமை, அடிமைப்பட்ட நிலைமையில் இருக்கிறனால தாழ்மை நோக்கி பார்க்கவர். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. 1:50 சொல்றார், அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை, முடிவே இல்லை. எப்பவுமே இறங்குறவர், எப்பவுமே பாவம் மன்னிப்பு. அதுதான் தினம் பாவம் மன்னிப்பு நிச்சயம். தினம் பரம்பரையில் இருக்கிற பிதாவே, கதவை அறையை பூட்டிக்கொள், தனி அறையில் முழங்கால் படியிட்டு உட்கார்ந்து நின்று, என்னுடைய சகோதரிய குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை, டெய்லி பாவம் மன்னிப்பு நிச்சயம். என்னுடைய தவறுகளை சொல்லி பாவ மன்னிப்பு நிச்சயம் கேட்கிறப்போ ஒரு புதுமையை செய்யும் ஆண்டவர், விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் ஒரு காலமே இல்லை. கர்த்தரை நம்புகிறவன் கைவிடப்படுவதில்லை. கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார். அருமையான தலைப்பு, கிரேஸ் காட் தி ஹோப் ஃபார் த லவ்லி. தாழ்மையை நோக்கி பார்க்க மாட்டவர். நான் அதுக்கு இன்ட்ரோடக்ஷன் என்ன எழுதுனா தவளை கதை எழுதலை, இன்னொன்று எழுதியிருந்தேன். நம்ம இதே மாதிரி ஒரு சர்ச், அந்த சர்ச்சுக்கு ஒரு வெள்ளைக்காரன் சர்ச்,
கருப்பு இனத்தை சேர்ந்தவர் வந்து மெம்பர்ஷிப் கேட்குறார். சர்ச்சுக்கு வர்றார், உட்கார்ந்துருக்கிறார். ஒர்க்ஷிப் இங்கே இல்லை, அமெரிக்காவில் நடந்த சம்பவம் அமெரிக்காவில் முடிஞ்சோன்னா குருவானவர் போனார். இங்கே வெள்ளையாக இருக்கவங்க மட்டும்தான் ஆண்டவரை துதிக்கணும், கருப்பாக இருக்கவங்க துதிக்கக்கூடாது, வராத உள்ளே வராதான்ட்டார். ஆனால் என்ன போடுறது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே வெளியே நிற்பானேன் உள்ளே. அதை பார்த்தா தெய்வ சகாயம் கன்னியாகுமரியில் மாறி நாகர்கோயிலில் மாறி பெரிய புரட்சி. அவரை ஷூட் பண்ண போனால் துப்பாக்கி வேலை செய்யலை, மலையில் கொண்டு செயின் போட்டு கட்டிட்டாங்க. தண்ணி இல்லை. அந்த ராஜா தண்ணி கேட்டான், அவன் டிச்சு தண்ணி எடுத்து கொடுத்தான். சிரட்டையில் கொட்டாங்குச்சியில் சாக்கடை சஸ்பெண்ட் தண்ணி, அந்த நம்ம செப்டிக் டேங்க் தண்ணி நாத்தம், அதை எடுத்து குடிக்க போனால் குடிக்க முடியல, பயங்கர தண்ணி தாகம். மலை மேலே 12 மணிக்கு. அப்போ தன் கைகளில் பொருந்த அந்த சங்கிலி எடுத்து அந்த மலையை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு ஓங்கவமாக அடிக்கிறார். தேவ சகாயம் பிள்ளை, ஏசில் தேவ சகாயம் பிள்ளை 150 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். இன்றைக்கி போனாலும் அந்த மணி அடித்தான் பாறை இருக்குது. சவுண்டு ஒரு 100 கிலோமீட்டருக்கு அவர் அடித்த சவுண்டு கேட்குது. சாதாரண தன்னுடைய தண்ணி தாகத்தில் பலனற்ற நிலவில் தன் கையில் போட்டு செங்கிலி தூக்கி இப்படி ஒரு அடி அடிக்கிறார். ஆனால் ஒரு மணி அடித்தான் பாறை மாதிரி பெரிய சவுண்டு. உடனே அதுலேருந்து தண்ணீர் வெளியே வருது. வைகை ஆற்றுடைய சம்பவம் இதே மாதிரி தான். வைகை எதுக்குன்னு பேர் வச்சான்னா, ஒருத்தன் சாப்பிட்டுட்டான், நிறையா சாப்பிட்டுட்டான். 10 லட்சம் பேர் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை ஒரு ஆள் சாப்பிட்றான். கல்யாண வீட்டுக்கு ஆளே வரல, மாப்பிள்ளை வீட்டில் ஒரே ஆள் தான். மாப்பிள்ளை வீடு பெரிய பணக்காரன்னு ஒரு 10 லட்சம் பேருக்கு சோறு செஞ்சுட்டார் பொண்ணு வீட்டுக்காரு. ஆளே வரலன்னா அப்போ மாப்பிள்ளைகிட்ட போய் மருமன்ட்ட கேட்குறாரு, என் மருமகனே இவ்வளோ சாப்பாடு செஞ்சேன்னா ஒரு ஆள் தானே வந்திருக்கேன், இப்படி ஒரு பிச்சைக்காரன் வந்திருக்கேன், நான் என்னடா பண்ணுறது சாப்பாட்டாங்கிறாரு. அவ்வளோதானே நான் சாப்பிட சொல்லணும்னா 10 லட்சம் பேர் சாப்பிட்ற சாப்பாட்டை ஒருத்தன் சாப்பிட்டான். சாப்பிட்ட பிறகு தண்ணி கேட்குறான், அவங்களால தண்ணி கொடுக்க முடியல. அவன் அவ்வளோத்தையும் சாப்பிட்டு தண்ணி தண்ணி தண்ணின்னு துடிக்கிறான், சாகிற நிலைமை. அப்போ அந்த மாப்பிள்ளை தம்பி ஒரு இடத்துல கை வைக்கிறாரு, தண்ணி வந்ததா ஒரு சரித்திரம் சொல்கிறாங்க, அந்த வைகை என்று அதுக்கு பெயர். இதே மாதிரி இதே சம்பவம், அது நடந்ததல்ல, இது நடந்தது. அது அந்த மலையில் மழை பெஞ்சு மலையிலேருந்து தண்ணி ஓடி வருது, அதுக்கு பேர் அந்த ஆற்றுக்கு பேர் அப்படி வச்சாங்கன்னா அது சம்பவம் அதல்ல, அது உண்மையான சம்பவம் அல்ல, கதை. இது ரியல். அந்த தண்ணி இன்றைக்கும் அந்த சுனை தண்ணி, அந்த மணி அடிச்சாம்பாறை தண்ணி வருது. அவரை தான் ஷூட் பண்ண போகிறாங்க, ஷூட் பண்ண முடியல. அந்தளவுக்கு ஒரு மைட்டி பவர் அவரோடு இருந்தது. அவர் எப்படி மாறினார்னா, அவர் ஒரு அமைச்சர் ராஜா கூப்பிட்டு, அப்பா தமிழகம் எப்படி இருக்கு பார்த்துருவான்னார். அவங்க ஒரு குறுநில மன்னர்கள், சுதந்திரத்துக்கெல்லாம் முன்னால் 1800. அப்படியே அவர் சுற்றிக்கிட்டு வர்றப்போ ஒரு கோயிலுக்குள்ளே போனால் சட்டையை அவுத்துட்டு போனோம். சட்டையை அவுத்தா உள்ள பூநூல் இருக்கும், அவங்க தான் சர்ச்சுக்குள்ளே போகணும், இந்த ஆலயத்துக்குள்ளே போக முடியாது, வேறு யாரும் போகக்கூடாது. சிதம்பரத்தில் அவரை உடலை கடவுளை பார்க்க என்னடா ஏற்றத்தாழ்வு, அவருடைய படைப்பு தானேன்னு அவர் திட்டிக்கிட்டே போகிறார். போகிறப்ப தான் ஒரு சர்ச்சில் அங்கேருந்து வேளாங்கண்ணி போகிற வழியில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் வெளியே நிற்பானேன் விளைவார். இதை பார்த்துட்டு தான் இந்த கருப்பு மனிதன் இதே மாதிரி ஒரு சர்ச்சில் உள்ளே போகிறாரு. உள்ளே சேர்க்கல அந்த குருவானவர் வெட்டி விட்டார், வெளியே வெட்டி விட்டார். ஓடுறா, நீ வேறு ஜாதிக்காரன், உனக்கு தரமாட்டேன் மெம்பர்ஷிப்புன்னு, நீ உள்ளே வராதரான்னு வெளியே ரோட்டில் உட்காந்து கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டு இருந்தாராம். அடுத்த வாரம் வந்தாராம், வெளியே தான் இருந்தாராம். முதல் வாரம் அவர் மட்டும் இருந்தாராம், 2வது வாரம் இன்னொருத்தர் இருந்தாராம். அப்போ ஹூ ஆர் யூன்னு கேட்டாராம் அந்த பெரியவர். நான் தான்பா ஏசுன்னாராம். உனக்கு இடம் இல்லாத சர்ச்சில் நான் இல்லை, யார் இல்லை? ஆனால் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? ஜாதியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கலாத்தியர் 3:28, பிலிப்பியர் 3:11 இதெல்லாம் நிறையா ஜாதியை பற்றி சொல்லுது. இதே மாதிரி தான் நாம் அந்த எகிப்தில் இந்த மக்கள் விடுதலை இல்லாமல் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருந்தாங்க, கண்ணீரோடு காத்து கொண்டிருந்தாங்க. அந்த மக்கள் வாழ்விழந்த நிலைமையில் ஆண்டவரை நோக்கி அழைத்தாங்க. ஆண்டவரை நோக்கி அழைக்கிறப்போ என் இரக்கங்கள், அதுதான் எலிசபெத், அவள் நீதி நியாயம், லூக்கா 1:5 அவனுடைய நீதி தர்மங்கள் நினைக்கப்பட்டது.
நான் ஞானஸ்தானம் வாங்கியிருக்கேன், கம்யூனியன் வாங்கியிருக்கேன், கன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்கேன், ஒர்க்ஷிப் பண்ணியிருக்கேன், சர்ச்சுக்கு போகிறேன், ஐயராக இருந்திருக்கேன், செக்ரட்டரியாக இருந்திருக்கேன், ட்ரெஷராக இருந்திருக்கிறேன், இல்லைன்னா சர்ச்சில் மூப்பராக இருந்திருக்கேன். இதெல்லாம் நினைக்கல. அந்த அம்மாவுடைய குட்னஸ், லூக்கா 1:5, நீதி நியாயங்கள் ஆண்டவர் நினைத்ததால அந்த வயதான காலத்தில் ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். அதுதான் என் அடிமையை நோக்கி என் அடிமையில் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன் என்று சொல்கிறார். அந்த அடிமையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்ப, கைவிடப்பட்ட நிலைமையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை நான் கைவிடப்பட்ட நிலைமையில, புருஷனால கைவிடப்பட்டிருக்கேன், தாயின் தகப்பனால் கைவிடப்பட்டிருக்கேன், சகோதரர்களால் கைவிடப்பட்டிருக்கேன், இந்த சமூகத்தால் கைவிடப்பட்டிருக்கேன், இந்த திருச்சபையால் கைவிடப்பட்டிருக்கேன். ஐயா, இல்ல நான் படிக்கல அதனால என்னை ஓரங்கட்டி வச்சிருக்காங்க, இல்ல நான் கருப்பா இருக்கிறேன், அசிங்கமா இருக்கிறேன் அதனால ஓரங்கட்டி வச்சிருக்காங்கன்னு கவலைப்பட வேண்டாம். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நீங்க என்ன வேதனை, என்ன துன்பம், என்ன கண்ணீரோடு வந்தாலும் அந்த ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் விடுதலை தரும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் ஒரு காலம் உங்களை என்னையும் கைவிட மாட்டார், நிச்சயமாக கைவிட மாட்டார். நான் தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம், உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியில் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக, ஸ்ட்ரென்தன் பண்ணுவாரா. எல்லா குட்னஸ்லையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஆண்டவர். அந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கொண்டு நித்திய ஆறுதலை நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் அந்த ஆண்டவர் எப்பவுமே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஒரு காலம் கைவிட மாட்டார், ஒரு காலம் கைவிட மாட்டார். நான் NMSல கடந்த நாட்களில் ப்ரொமோஷன் ஒர்க் வந்திருந்தேன். நிறைய பேர் கொடுத்தீங்க. ஒரு 1905 டிசம்பர் 21 17 பேராயர்களையும் சாது சுந்தர் சிங் இணைத்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம். அனைத்து திருச்சபைகளும் இணைந்து செயல்படுகிற ஒரு ஸ்தாபனம் நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா. TLC இருக்குது, ALC இருக்குது, அப்புறம் பிரதர்ஸ் மிஷன் இருக்குது, இதில் CSC இருக்குது, CNA இருக்குது, மார்த்தோமா இருக்குது, நிறைய சர்ச்சஸ் இணைந்து ஆரம்பிக்கப்பட்ட. ஏன்னா இது ஒரு தனி உடைமையில் பொது சொத்து. VS அசரியா சாமுவேல் வெள்ளான் விளை தூத்துக்குடி அவர்கள் மூலமாய் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திருச்சபை மிஷன். இது இன்னைக்கு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வேலை செய்துக்கிட்டு இருக்க ஒரு ஸ்தாபனம். கடந்த வாரத்தில், கடந்த சனிக்கிழமை, நேற்றில் முந்தின சனிக்கிழமை மணிப்பூர் சிச்சந்தப்பூருங்கிற ஒரு ஊருக்கு போயிட்டேன். மணிப்பூரில் இம்பால் தான் ஹெட் குவார்ட்டர். ஃப்ளைட் அங்கே தான் நிற்கும், ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது. மணிப்பூர் பக்கத்தில் நான் அந்த ஏரியா சுற்றி ஒரு 300 கிலோமீட்டருக்கு ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது. ஒன்று பை ரோடு அல்லது ஏர். ரோடு வழியில் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஹில்ஸு, ட்ராவல் பண்ண ரொம்ப கஷ்டம், தீவிரவாதிகள் நிறைந்த ஒரு பகுதி. பொதுவாக ஏர் தான். அந்த இம்பாலால் இறங்கி அந்த சிச்சந்தப்பூர் போகிறதுக்கு 1 hour 1.25 மணி நேரம், 72 நிமிஷம். ஆனால் குக்கி இன மக்கள்னு ஒரு மக்கள் இருக்காங்க. அவங்க அங்கே இருந்து இம்பாலாக்கு தான் அவங்களுடைய எல்லா வேலைக்கும் வரணும். கவர்மெண்ட் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வேலை. அந்த குக்கினஸ் மக்கள் இந்த பகுதிக்குள்ளே வர முடியாது. இங்கே இருக்க இந்த ஜாதி பேர் எனக்கு மறந்துட்டு அவங்க இவங்களை உள்ள விட மாட்டாங்க, அடிச்சிருவாங்க, வெட்டிடுவாங்க, கொளுத்திடுவாங்க. குக்கின மக்கள் 100% கிறிஸ்டின். ஒன்று தீவிரவாதம், மத தீவிரவாதம். நாங்கள் கருப்பாக இருக்கிறதில் குக்கின மக்கள் இல்லைங்கிறதில் நாங்கள் காரில் அவங்க கார் அனுப்பி, அவங்க கார் இல்லை, இம்பாலாவில் உள்ள ஒரு ட்ராவல்ஸ் காரை எடுத்து அந்த கார் மூலம் அந்த பார்டரில் இறங்கி நடந்து அவங்க காரில் போய் ஏறணும். அவங்க சுற்றி வந்தால் 7 மணி நேரம், 7 hours சுற்றி இங்கே வர முடியாது, இம்பாலாக்குள்ளே வர முடியாது. ஆஃப் ரோடு, அதுக்கு பேர் ஆஃப் ரோடு. ரோடு வெட்டியிருக்கான், ஆனால் ரோடு போடலை. கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் இல்லை 250 கிலோமீட்டர், 7-7.5 மணி நேரம். ஒரு இடத்துல
ரிவர் வருது, பாலம் இல்லை. நாங்கள் போன காரை ஒரு லாரியில் ஏற்றுறாங்க. அந்த வண்டியில் மாடு ஏற்றுற மாதிரி நீங்கள் மாடு, அது எதுக்கு அதை சொல்கிறேன்னா, வண்டியில் மாடு ஏற்றுறப்போ மாடை தூக்க முடியாது. அந்த வண்டி அந்த பள்ளத்தில் கொண்டு விட்டு மாடு சாதாரணமாக நடந்து போகிற மாதிரி வச்சுருப்பான். அதே மாதிரி கார் ஏறுற மாதிரி இடம், அந்த ஆற்றை தாண்டி அந்த 4 வீலர் லாரி கொண்டு அந்த பக்கம் விடுது. ஒரு 300 மீட்டர் 300-400 ஒரு ஆற்றை தாண்டணும், அவ்வளோதான். உயிரை கையில் பிடித்து அதே மாதிரி முதல்ல மிலிட்ரி செக் பண்ணுது. ஆற்றை தாண்டும் போது தீவிரவாதிகள் செக் பண்ணுறான். பயங்கரமான கெடுபிடி. அந்த சிச்சந்தப்பூருக்கு போய் ஒரு அந்த ஊருக்குள்ளே அந்த மலையில் அந்த வீடு, அந்த 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 அகதிகளுடைய முகாமுக்கு போகிறோம். ஒரு ஆற்றை தாண்டுவதற்கு அவ்ரா பிரிட்ஜ் மேலே எத்தனை பேர் போயிருக்கீங்களோ தெரியல. இந்தியாவில், ஆசியாவில் நடுவில் பாலம் போடாமல், ஆற்றுக்குள்ளே பாலம் போடாமல், ஆற்றுக்கு 2 கரையிலையும் பாலம் போட்டு இந்த தூண்லேருந்து அந்த தூணுக்கு இழுத்து கெட்டுவாங்க அந்த பாலம். அதுதான் அவ்ரா. ஆடாது அந்த பாலம். அவ்ரா பிரிட்ஜோடைய பெஸ்ட்டு இரும்பில் போட்டாங்க. இப்போ நம்ம ஆட்கள் சிமெண்ட்டில் போட்டிருக்காங்க பக்கத்திலே. கல்கட்டாவில் அவ்ரா பிரிட்ஜ். இதே மாதிரி அந்த ஆற்றுல ஒரு பாலம், ஆனால் அது தொங்கு பாலம், ஆடுது. இது அவ்ரா பாலம் ஆடாது. கயத்தில் ஒரு கார் மட்டும் தான் போகும். கீழே பெரிய லெவலில் தண்ணி போய்கிட்டு இருக்கு. ரொம்ப பயந்து போனேன். அங்கே போனால் ஒரு 2 கிலோமீட்டர் ஆஃப் ரோடில் தான் போகிறேன். 2 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு மலையிலேருந்து பார்த்தா அது ஸ்டெப்பாக வெள்ளையாக அதே மாதிரி டியூப் லைட்டு தெரிகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுதான் வீடு. 250 குடும்பங்கள். அவங்க இருந்த இடத்த அப்படியே அந்த ஆப்போசிட் பார்ட்டி, அந்த குக்கி இனத்து மக்களுடைய வீட்டை எரிச்சிடுறாங்க, ஃபயர் பண்ணிடுறாங்க. ஃபயர் பண்ணி எரித்த உடனே அந்த மக்கள் தப்சா போகுதுன்னு தான் தனது மனைவி பிள்ளைகளோடு ட்ரெஸ்லாம் எடுக்கல, அப்படியே ஓடி வருதுங்க. அப்படி ஓடி வந்த மக்கள் அடைக்கலம் புகுந்த இடம் அந்த மலை. இப்படி இருக்குது மலை. இந்த மலையில் ஸ்டெப்பாக வீடு. ஒரு வீட்டுடைய அளவு 1200 சதுரடி போட்டு கொடுத்துருக்காங்க. ஷெட்டு தரையோடு தரையாக இருக்குது. மழை பெஞ்சா உள்ளே வரும் தண்ணி. உள்ளே போனால் பீரோ இல்லை, கட்டில் இல்லை, அலமார் இல்லை, கிச்சன் செட். அந்த நம்ம இப்போ கிச்சன் அடுப்பு வைக்கிறப்பவே அந்த கிச்சன் அடுப்புக்கு மேலே ஒரு புகை தாங்கி வச்சு மோட்ரு வச்சு எவ்வளோ ஐஃபை. அன்றைக்கி மாடர்ன் கிச்சன், பெரிய கிச்சனாக போட்டு இன்றைக்கி ரொம்ப ஐஃபையாக எல்லாம் பண்ணுறோம். ஒன்றும் கிடையாது. பெட்ரூம் கிடையாது. 2 கம்பி கடையில் துணியை கட்டியிருக்காங்க, அங்கே கூட பெட்ரூமு. ஒரு ஓரமாக அடுப்பு, அதுதான் கிச்சனா. அதுக்கு பக்கத்தில் கீழே உட்காந்து அதுதான் டைனிங் ஆகலாம். கீழே ஒரு டேபிள்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன ரெஸ்ட் ரூம். எத்தனை? 2 அடிக்கு 2 அடி. அதுதான் குளிக்கணும், பாத்ரூம். அவங்களுக்கு எந்தவித அடிப்படை வசதி இல்லாமல் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கும் ஒரு என்ஜிஓ நிறுவனம் 1.25 லட்ச ரூபா வீடு, 200 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு பொது சேவை நிறுவனம். அங்கே தான் NMSI சார்பாக நம்மளை மாதிரி ஒரு நண்பர் 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு சர்ச்சைக்கு இடம் கொடுத்தாங்க. சர்ச்சை கட்ட போகிறோம். ஃபவுண்டேஷன் போட்டு வேலை ஆரம்பிச்சாச்சு. 4 லட்ச ரூபா அனுப்பிட்டார். அந்த பிஷப்போடு நேற்று மண்லுக், அந்த பிஷப் அவருடைய துணைவியார் கலெக்டர், அந்த ஊர் கலெக்டர், அவங்க துணைவியார். அவங்களுக்கு 5 AK-47 எஸ்கார்டு. அந்த அம்மா எங்களை ரிசீவ் பண்ணி ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட வச்சுது. ராத்திரி நேரம் ஹோட்டலில் 3 பிறகு திறந்து சாப்பாடு கொடுன்னுச்சு. கலெக்டருங்கிறதால திறந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா. 6 மணிக்கு கடையை மூடிடுறாங்க. 4:30 5 மணி 6 மணிக்கு 8 மணிக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. வெளியே வந்தால் 5 பேர் AK-47 எங்களுக்கு பாதுகாப்பு பண்ணிக்கிறான். அடுத்த நாள் அந்த அம்மாவே எங்களுக்கு தோசையும் இட்லியும் செஞ்சு கொடுத்தது, அந்த கலெக்டர் அம்மாவே. காரணம் என்னென்னா, ஏதோ இந்த மக்கள் மேலே நீங்கள் இறக்கப்பட்டு ஏதோ உதவி செய்கிறீங்க, அவங்கள எங்களை ஹானர் பண்ணுறோங்கிறாங்க. இந்த கலெக்டர் அம்மா சொல்லுது. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவன் நமக்கு இரக்கம் பாராட்டி 200 வருஷத்துக்கு முன்னால் சீகன் பால் வராமல், ஆண்டர்சன் வராமல் இன்னும் இருந்தால் நீங்கள் நானும் இன்றைக்கி டீச்சராக இருந்திருப்போமா, எச்சமாக இருந்திருப்போமா, தலைமை ஆசிரியர் இருப்போமா, உங்களுடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் IAS IPS ஆகிருக்குமா, டாக்டர் ஆகிருப்போமா, சமூகத்தில் பெரிய அந்தஸ்து ஐயர் ஆகிருப்போமா. இன்றைக்கி உங்கள் சர்ச்சிலேருந்து ஒரு பொண்ணு ஐயராக போகிறா. கலெக்டருடைய பெரிய போஸ்டிங் இது. கலெக்டர் நின்று தோற்றம் சொல்லுவார். பிரைம் மினிஸ்டர்லேருந்து தோற்றம் சொல்லுவார். அங்கேக்கு அவ்வளோ மரியாதை. நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் ஐயர் சொல்கிறார். பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு, எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு எங்களுக்கு ஒரு ஐயர் இந்த வருஷம் கிடைச்சிருக்கு ஐயாங்கிறார். அப்போ இந்த சமூக பணி என்பது உன்னுடைய பார்வையில் எப்படிப்பட்ட ஒரு பணியாய் காணப்படுகிறது?
பின்தங்கின மக்களுக்கு, நான் அடிமைப்பட்ட மக்களுக்கு என் வாழ்வை அர்ப்பணிக்கிற மனிதனாய் காணப்படுகிறேனா? இன்னைக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத எவ்வளவு மக்கள் இன்னைக்கு தூய அந்திரேயா திருநாளில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு அட்வென்ட் காலங்களில் வந்திருக்கிறோம். இயேசுவே வாங்கின ஆண்டவரை நோக்கி அழைக்கிறோம். இயேசு என்பது சிறியவர்கள் எதை செய்தாயோ அதே எனக்கு செய்தாங்கிறாரு. அந்த சிறிய மக்களுக்கு நாம் செய்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? இன்னைக்கு மிஷன் ஸ்தாபனத்தோடு இணைந்து நம்முடைய பேராயத்தில் 160 மிஷனரிகள் இருக்காங்க. நான் காலாஸ்திரி பகுதியில் அவங்களோடு இணைந்து பணி செய்து கொண்டிருக்கேன். 30 ஆண்டுகளாக, 25 ஆண்டுகளாக. எந்தவித எதிர்பார்ப்பும். ஒரு சில பேராயர் என்கரேஜ் பண்ணுவாங்க, ஒரு சில பேராயர் இவனுக்கு வேலையில் ஒரு கிறுக்கம்பாங்க, இன்னொரு சிலர் பெருமைக்கு போகிறான்பா, பெருமைக்கு கூத்தடிக்கிறான்மா, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் எதுக்கும் கவலைப்படுறதில்லை. போகிறதால என் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்படி அந்த மக்களுடைய வீடோ அதே மாதிரி தான் இந்த மக்களுடைய வீடு. மோஸ்ட் ரொம்ப பின்தங்கின மக்கள் ஸ்கூலுக்கு போல, அவங்க ஸ்கூலுக்கு போகல, நாகரிகம் இல்லை, பின்தங்கின நிலைமை. சென்னையிலிருந்து 55 கிலோமீட்டர்ல காலனி பகுதியில். ஆனா அவங்களுக்கு போய் உதவி செய்த பொழுது ஆண்டவரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி விட்டார். அன்னைக்கு பால் நவராஜ் மாதிரி இந்த ஒரு ஐயர், அவரோடு இணைந்து திருச்சபையோடு இணைந்து ஒரு ஃபேமிலிக்கு 2500 ரூபா கொடுத்தோம். அன்னைக்கு வேளச்சேரி திருச்சபையிலிருந்து அவர் பழைய பிஷப்புடைய சொந்தக்காரர் ஜான் மனோகரா இல்லை, அவர் கொடுத்தார். அதை தொடர்ந்து நானும் கொடுத்தேன் எங்களுடைய திருச்சபையோடு இணைந்து. அடுத்து வந்து ஐயரையோ போயா தர முடியாது போயான்ட்டார். கவலைப்படல, நான் கொடுத்தேன். ஆனால் 10 மடங்கு நான் வளர்ந்துட்டு அந்த ஆயர் வளரலை. எங்கே இருக்காருன்னே தெரியலங்க. நீங்கள் நானும் பின்தங்கின மக்களுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு இந்த அட்வென்ட் காலங்களில் அந்த சிந்தனையோடு இந்த அட்வென்ட் இப்போ வீட்டில் ஸ்டார் கட்டுறோம், ஏழை ஸ்கூல் சர்ச்சில் ஏழைகள் நாள் கொண்டாடுறோம். நாம் நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? அப்படிப்பட்ட சிந்தனையோடு தகப்பனே எங்களோடு வாங்கப்பா, உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய வழிநடத்தை எங்களுக்கு தாங்க தகப்பன்னு நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்க்குறப்போ நிச்சயமாகவே நம்முடைய வேதனையை மாற்றி நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நமக்கு வாழ்வு கொடுக்கும் அந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே எங்களுடைய பேராயத்தின் சார்பாக நடக்கிற மிஷன் பணியில், ஐயா NMSI மூலமாக நடக்கிற மிஷன் பணியில், IMS மூலமாக நடக்கிற மிஷன் பணியில், விஸ்வானி மூலமாய் நடக்கிற மிஷன் பணியில், FMB மூலமாய் நடக்கிற மிஷன் பணியில், ஷாலோ மினிஸ்ட்ரி மூலமாய் நடக்கிற மிஷன் பணியில் தகப்பனே, ஜேம்ஸ் மினிஸ்ட்ரி மூலமாய் நடக்கிற மிஷன் பணியில தகப்பனே, ஐயா கிதியோன் இன்டர்நேஷனல் மூலமாய் நடக்கிற மிஷன் பணியில தகப்பனே, கம் மினிஸ்ட்ரி மூலமாய் நடக்கிற மிஷன் பணியில தகப்பனே, SCV மூலமாய் நடக்கிற மிஷன் பணியில, IMM மூலம் நடக்கிற மிஷன் பணியில நான் என்னை அர்ப்பணிச்சிருக்கிறேன் தகப்பனே. ஒரு விசை கூட என்னை நீங்க பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, என்னை ஆசீர்வதிங்க தகப்பனே, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே. அந்த மிஷன் பணியில அந்த ஆண்டர்சன் சன்வி செய்தால நான் டீச்சரா இருந்திருக்கிறேன், என் வாழ்வை அர்ப்பணித்திருக்கேன். எனக்கு வர அந்த பென்ஷன்ல தகப்பனே அந்த மிஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியை கொடுக்க போறேன், அந்த மிஷனுக்கு நான் அர்ப்பணிக்க போறேன் என்று அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில அவங்க குடும்பத்தில் இருக்க கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் மாற நீர் அவர்களை பிளஸ் பண்ண போறீங்க, நீர் அவர்களை ஆசீர்வதிக்க போறீங்க. உம்முடைய கிருபை அவர்கள் மத்தியில வரப்போது தகப்பனே. தனிப்பட்ட நிலைமையில, குடும்பத்துல கைவிடப்பட்ட நிலைமையில, சமூகத்துல கைவிடப்பட்ட நிலைமையில, என்னுடைய பேராயத்துல கைவிடப்பட்ட நிலைமையில, என்னுடைய திருச்சபையில கைவிடப்பட்ட நிலைமையில எனக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். வியாதி நிமித்தம் எனக்கு இந்த வியாதி நிமித்தம் கைவிடப்பட்டிருக்கேன், எனக்கு கேன்சர் இருக்கிறதால, எனக்கு எய்ட்ஸ் இருக்கிறதால, எனக்கு டிபி இருக்கிறதால, ஆஸ்மா வியாதி இருக்கிறதால, எனக்கு இப்படி வியாதி இருக்கிறதால, உடம்புல விதவிதமான அமைச்சல் இருக்கிறதால, இந்த புண்ணு இருப்பதால எனக்கு குஷ்டமோ என்று என்னுடைய மனைவி நீ ஒதுக்கி வச்சிருக்கா. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்க எனக்கு தகப்பனே ஒரு விசை கூட நீங்க என்னை பிளஸ் பண்ண போறீங்க, உம்முடைய கிருபை எனக்கு தர போறீங்க, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தர போறீங்க, நான் என் வாழ்வை உமக்கு தர போறேன் என்று ஏக்கத்தோடு நாம் அர்ப்பணிப்போமா? தந்தேன் என்னை இயேசுவே இந்நேரமே உமக்கே தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய கிருபை தேடி நிற்கிறோம்ப்பா. எத்தனையோ மன கலக்கங்கள் பத்தில,
இயேசுவே வாங்க, மாரநாதா வாங்க, மாரநாதா, தாவீதின் குமாரே என்று அழைத்த என் அன்பு சகோதர சகோதரர்களுக்கு தகப்பனே, என் அன்பு பிள்ளைகளுக்கு தகப்பனே, நான் ஒரு மருத்துவர் ஆகணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியலப்பா. எத்தனையோ முறை நீட் எழுதி ஃபெயிலியர் ஆயிருக்குப்பா. ஒரு விடுதலை தன்னுடைய ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தத்துக்கு தகப்பனே, அன்பு மகளை ஒப்புவிக்கிறேன் தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனே, எவ்வளோ நாள் அந்த பகுதியில் இருக்கேன், என் வீடு கட்டப்பட முடியாத நிலைமையில மழை பெஞ்சா தண்ணி உள்ள வருதுப்பா, ரோடு தண்ணி உள்ள வருது, அதை மாற்ற முடியல, எனக்கு ஒரு கிருபை செய்ய மாட்டீங்களா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு மகளுக்கு தகப்பனே, கண்ணீரோடு துன்பங்களோடு பிரச்சனைகளோடு பணி செய்கிற இடங்களில் அமைதி இல்லை, வேலை செய்து இன்னைக்கு பென்ஷன் வரல, ஒரு பெரிய ஆஃபீஸர் பண்ண தொல்லையினால பென்ஷன் வரல, நான் செய்த தவறினால் பென்ஷன் வரல, ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கு எனக்கு அந்த பென்ஷன் அரியஸோடு வருமாயன் உம்முடைய மிஷன் ஊழியத்திற்கு பேராயத்தில் செய்கிற மிஷன் பணிக்கு தகப்பனே, என்எம்எஸ்ஐக்காக நான் கொடுக்கிறேன் ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில் உம்முடைய பிரசனை இறங்கட்டும் தகப்பனே. விசேஷமாய் திருச்சபைக்காக தகப்பனே, இயேசுவில் புது வாழ்வு திருச்சபைக்காக பாசனேஜுக்காக வாங்குற இடத்துடைய தேவைகளுக்காக டார்கெட் 4 கோடி கிட்டத்தட்டப்பா. அந்த 4 கோடி 400 லட்சம் சந்திக்கப்பட 1000 கமிட்டியும் எடுக்கிற அந்த பெரிய முயற்சிக்கு உம்முடைய பிரசனை இறங்கட்டும் தகப்பனே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இந்த திருச்சபை மூலம் நடக்கிற ஒவ்வொரு மிஷன் ஊழியங்கள் தகப்பனே, ஒவ்வொரு மிஷன் ஊழிய ஆண்டவரியா பணி செய்கிற ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக, ஒவ்வொரு ப்ரமோஷன் ஒர்க்கருக்காக ஜெபிக்கிற ஆசீர்வதிங்க. திருச்சபையுடைய வயதில் மூத்த மக்களுக்காக, திருச்சபையுடைய வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, சண்டே ஸ்கூலுக்காக, அழகிய பாடல் குழுவினருக்காக, அழகிய ஆடியோ சிஸ்டம் செட் பண்ணி போய்கிட்டு இருக்க அந்த பிள்ளைகளுக்காக, திருச்சபையுடைய வளர்ச்சிக்காக ஒவ்வொருவரையும் ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையில பணி செய்த ஒவ்வொரு 1000 குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட இந்த அட்வென்ட் காலத்துல அநேக இந்த பகுதி மக்களுக்கு மலையில் இருக்கும் பட்டணமாய் அநேக மக்களுக்கு உதவி செய்கிற ஒரு திருச்சபையாய் நீர் இந்த திருச்சபை மாற்றி தரப்போறீங்க. எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயர் கீழே பணி செய்கிற 300 ஆயர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் பணி நடத்துங்க. ஒவ்வொரு மிஷன் ஊழியங்கள், பைபிள் அம்மாக்கள், டேக்கர் சென்டர், ஒவ்வொரு பேராயத்துக்களை செய்கிற நல திட்டங்கள் ஒவ்வொன்றினுடைய வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. விசேஷமா எங்களுடைய திருச்சபையிலிருந்து ஆயர் பணிவுக்கு தெரிவு செய்யப்பட்ட அன்பு மகளை அவருடைய பெற்றோர்கள் செய்கிற ஊழியத்துல உங்களுடைய வல்லமை இருக்கட்டும். அந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு விசை கூட திருச்சபை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் உங்களுடைய பிரசனை இறங்கட்டும், உங்களுடைய வழிநடத்தல் இறங்கட்டும். எங்களுடைய தேசத்திற்காக, தேசத்துடைய தலைவர்களுக்காக, தேசத்தில் நடக்கிற நல்ல திட்டங்களுக்காக, இந்த மழையினால பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மழையினால் வீடுகளை இழந்து, வேலையை இழந்து, வருமானத்தை இழந்து தவிக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில நீர் இறங்க போற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. கற்பத்தின் கனியை பெற்று, கற்பத்தின் கனியை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நல்ல சுக பலன் தாங்க தகப்பனே. கற்பத்தின் கனிக்காக ஏங்கி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக, திருமணத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக, திருமணம் டேட் பிக்ஸ் பண்ண பிறகு பணம் இல்லைன்னு கண்ணீரோடு ஜெபிக்கிற பெற்றோர்களுக்காக உங்களுடைய பிரசனம் ஒவ்வொருவரோடு. ஐயா, கல்வி சேர்ந்துட்டேன் ஆனா ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமை, இப்ப நீ எக்ஸாம் எழுத விடல, அப்படி கண்ணீரோடு அன்பு பிள்ளைகள் மத்தியில நீர் இறக்கி விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி. ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க. தாராதனையுடைய பிரசனை இந்த தயவுக்காக கூட நன்றி. வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டி